பன்னீரால கழுவிப்பட்டு ஆடிய துரைத்து அல்லையும் முள்ளையும் சொல்லக்கூடிய மலர்களை பறிந்து வந்து பாதத்தை பண்ணிருக்கேன் சுவாமி. ஆனால் பெண்ணே சுவாமி எழுந்துரு எழுந்துரு என்ன மண்ணு எடுத்தாங்க பட்டி 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 ஆசையா ஆசையா எனது தேவிய அன்புடன் பணிந்ததாரே பாசமாய் உந்தனுக்கு பண்புடன் வாழ்க வாயே மனமுள்ள பாரிஜாதம் அன்புடன் பணிந்ததானே அன்புடன் வாழ்ந்திருப்பார். ஆனால் பெண்ணே அருமை தேவியே கருமையா வாழ்வோம். சேவித்தபடியினால் இனி தீர்காயுசா வாழ கடப்பது என்ற ஆசீர்வாதமும் கொடுத்தேன். அப்படியா? ஒரு வார்த்தை கேட்கட்டுமா? கேட்கலாமே. கேட்கிறேன்.
கண்ணனை கனவாகப்பட்டவன். ஆமா, ஒரு மனைவியிடம் நீ என்னாலும் சுகமாக வாழ்ந்திருப்பேன்னு சொன்னா அதுக்கு புண்ணியத்துக்கு ஈடு எதுவும் கிடையாது. அதனால இந்த மாபெரும் மக்களுக்கு வாழ்வின்னு சொல்லதினால் நீங்க சந்தோஷம் கொண்டேன். அப்படியா? மறுபடியும் தெரியல சுவாமி. அப்படியா? ஆமா. எப்படி கல்யாணம் யாருக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. யாருக்கு சுவாமி? எப்படி என்றா நம்முடைய மகளாக இருக்கின்ற சுந்தரிக்கு கல்யாணம் பண்றதாக நான் அந்த 56 தேசத்துக்கு அதிபதியாக வாழ்ந்து வரக்கூடிய துரியோதன மகனுக்கு கல்யாணம் செய்ய முடிவு பண்ணிருக்கிறேம்மா. அதுக்குதான் உனக்கு சந்தோஷமா அழைச்சி நான் உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்து உனக்கு சொல்லணும். ஏன்னா நீ அந்த பொண்ணு பெத்தவ இல்லையா? அதனால நீ உனக்கு கல்யாணம்ன்ற விஷயத்த சொல்லலாம் தான் நான் உனக்கு அழைச்சேன். ஓஹோ, அதுதான் கல்யாணம் நம்ம ஊர்ல. அதனால கல்யாணம். ஆமா. சரி, உனக்கு புத்தி இருக்காதா? எப்படி அறிவு இருக்கிறதா? என்னது? ஒரு வீட்டுல ஒரு பெண்ணாக இருந்தா வச்சுக்கோ, அந்த பெண் இடத்துல கேட்கணும். என்ன கேட்கணும்? என்னது? எந்த வேலை செய்தாலா பெண்ணு அந்த வேலை செய்திருக்கிறேன், அங்க கடன் கொடுத்திருக்க, கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு எனக்கு சொல்லணும். சொல்லாம யாரை கேட்ட முடிவு செஞ்ச? அப்படியா? அப்போ ஒரு பொம்பளைய கேட்டுதான் எல்லாம் செய்யணும். ஆமா, ஒரு பொம்பளைய கேட்டுதான் ஒரு கொலை பண்ணணும். பொம்பளை கேட்கலன்னா உலகத்துல மதிக்க மாட்டாங்க. அப்படி என்ன கேக்குறாலும் அது வாங்கி கொடுக்கணும். நீ எங்க போறியா அங்க பலான் தான் போறன்னு சொல்லணும். உன் பாட்டுக்கு போனா அவ என்ன நினைப்பா? பொம்மை நாட்டில்னா உலகத்துல எதுவுமே இல்ல. இங்க பாரு, இவ நான் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டதுக்கு இவ டக்கு புக்குன்னு குதிக்கிறாள. இவ என்ன பண்ணிக்கிறா தெரியுமா? யார் இவ? பொம்பளை. பொம்பளைக்கு பொடக்கழுத்துல புத்தி. ஆம்பளைய கேட்காதே. இங்க பாரு, ஒரு பிள்ளையார் கோயில், பிள்ளையாரு கோயில், அங்க ஒரு இடையம் ஆடு மேய்க்க வந்துருக்கிறான். எந்த இடையம்? இந்த இடைய மாதிரி ஒரு உருவ மாதிரி ஆடு மேய்க்க வந்துருக்கிறான். அந்த ஆடு மேய்க்க கோயிலான ஒரு இடையனா நீதான் இடையா? சரி, நானே இடையும் தான். அந்த பாவாடையும் இடையும் தான். என்ன சொல்றது? அந்த பாவாடை நானே தான்பா. நான் ஒரு குறமை. சரி சொல்லு. ஆடு மேய்க்கு அங்க போறேன், ஒரு இடையினா உருவ மாதிரி. ஆனா என் பொண்டாட்டிக்கிறாள லட்சுமி, என் தங்கச்சிக்கிறாள பார்வதி, சுபத்ரா, அவ என்னான்னு 2 பேரும் தண்ணி ஊத்தின்னு சொல்றாங்க. நம்ம மாதவெடி ஆயிட்டுங்க. ஆமா, இந்த ஆத்துல குளிக்கிறோங்க. ஆமா, குளிக்கும் போது எனக்கு பொண்ணு பிறந்தா உனக்கு கொடுத்துட்றேன், எனக்கு பையன் பிறந்தா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறான்னு பண்ணி சத்தியம் பண்ணாங்களே. அந்த இடையில குறமனா வந்தது நான் தான். ஓ, வீட்டுக்காரி மாதிரி பேசிக்கணும். உங்க தங்கச்சி உங்க வீட்டுக்காரி பேசிக்கின்னு அதை நீ கேட்டுன்னு வந்துட்டியா? அத என்னைய வச்சுதான் இடைநகரம் பாத்தியா? எல்லா அடியும் வேற, இந்த அடியும் வேற, கூட்டு மாதிரி அடியும். இப்போ ஒரு பொம்பளை இல்லாத நாம நினைச்சாலும் பெரிய என்னையா என் பொண்ணை 56 தேசத்துக்கு நாட்டு அரசு மகனுக்கு தானே நிச்சயம் பண்ணிக்கிறான். இவளை என்ன கேட்கணும்? கந்துல இத பாரு, இவ அன்னைக்கு சத்தியம் பண்றாங்க, மாத்தி மாத்தி சத்தியம் பண்றாங்க. எனக்கு பொண்ணு பிறந்துச்சுன்னு வச்சுக்க, உனக்கு கொடுத்துட்றேன், உன் மகனுக்கு கொடுத்துட்றேன். இல்ல உனக்கு பொண்ணு பிறந்துச்சுன்னு வச்சுக்க, என் மகனுக்கு கொடுத்துட்றேன். நானும் அங்க இடையினா குறமனா போனேன். இந்த பிள்ளையார் கோயில் சாட்சி, இந்த குறமன் தான் சாட்சி.
அப்படின்னு சத்தியமணி என் எதிரிலே குத்துன்னு வர்றாங்களே, ஒரு ஆம்பளை தெரியாத அன்னைக்கே சத்தியமணி குத்துட்டாங்கல்ல, இவ்வளவு அவங்க கட்ட ஒத்த வாங்கி வைக்கலன்னாக்க என்ன ஆகும்? இது எனக்கு ஒரு கணக்கு உண்டு. நீ எல்லாம் பண்ணுவ சாமி, எனக்கு ஒரு கணக்கு உண்டு. மானு தலைய மனுஷனால கூட என் பொண்ணை எங்க கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். தெரியும். யாரு? ஏன் சாமி இது எனக்கு தெரியாது. எனக்கு என் பொண்ணை எங்க ஆனா அவனுக்கு வருமானம் வந்தாக்க கோயிலும் போட்டு தாலிய ஊர்ல இருக்கிற தாலியெல்லாம் எடுத்து போட்டுறாங்க. ஆமா, அதனால இவளை இன்னைக்கு இவளை என்ன பண்ணணும்னு பாக்கலாம். சரி வர சொல்லிப்போம். பயமா புத்திட்டு மனுஷா, நீ கல்யாணம்